ஹாய். என்னைக்காவது நம்ம பிரச்சனை இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுறதுனால தான் நம்ம பிரச்சனை பெருசாகுதுன்னு நினச்சிருக்கீங்களா? அதுதாங்க உண்மை. ஏன்னா இதில் நல்லவங்களும் இருக்காங்க. அதை தவிர்த்து இது நமக்கு நெகட்டிவான சுச்சுவேஷனில் மாறுற மாதிரி ஒரு 3-4 நான் சொல்கிறேன். ஒன்று, இப்போ நீங்கள் போய் ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா, இதுக்கே வா என்ன மாதிரிலாம் அனுபவிச்சிருந்தா அவ்வளோதான் போல இருக்குன்னு. இது மாதிரி அவங்க தான் பெரிய ஆளை, நம்ம படுறதெல்லாம் கஷ்டமே இல்லைன்னு சொல்லும்போது இன்னும் நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும். ரெண்டாவது நீங்கள் சொன்ன பிரச்சனையை வச்சுட்டு பேக் ஸ்டாப்பிங் பண்ணுறவங்க, இவ அப்படி பண்ணா அதனால அப்படி ஆயிடுச்சு, இப்போ பழமுனா அந்த மாதிரி. மூணாவது டைப் ஆஃப் பீப்புள் உங்களோட ஹேட்டர்ஸ், அதாவது உங்களை வேண்டாதவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனைகளை நினச்சி சந்தோஷப்படுவாங்க. அதுக்காக நீங்கள் இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இனிமே உங்கள் ப்ராப்ளமை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்டயே ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வேற பர்சன் அந்த மாதிரி இல்லைன்னா பேப்பரில் ஏதாச்சும் ஒரு பேப்பரில் எழுதி உங்களுக்கு நம்புகிற கடவுள்கிட்ட கொடுத்துருங்க. இல்லாட்டி எப்படி சொல்கிறது, ஒரு மரத்துக்கிட்ட நான் இப்படி தான் பண்ணுவேன். மரத்துக்கிட்ட மனுஷங்க கல் மாதிரி இருப்பாங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்மளை இன்னும் ஹர்ட் பண்ணுறவங்ககிட்ட போய் சொல்கிறத விட ஒரு மரத்துக்கிட்ட போய் சொல்லும்பொழுது அட்லீஸ்ட் அது எந்த ரியாக்டும் பண்ணாமல் நம்ம பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இனிமேல் யார்கிட்டையும் எதுவும் ஓப்பன் அப்பாக இருக்காதீங்க, ரொம்ப ஷேர் பண்ணிக்காதீங்க, ஓவர் ஷேரிங்காக இருக்காதீங்க. தேங்க்யூ, பாய்.